பார்த்தியா? உங்க கூட சேர்ந்து அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும்னு பார்த்தா கடைசியா வடக்கன் ஸ்டைலில் ட்ராவல் பண்ண வைக்கிறான். அதையும் இன்னைக்கு படிக்கட்டில் தான் நிற்க போகிறோம். ஒன்று கொல்ல போகிறேன் நான். சுருட்டு பிஞ்சிரும். எழுடின்னு 1 மணி நேரமாக எழுப்பிட்டு இருக்கிறேன். கிழிச்சேன். மகாராணியை பாருங்க, மெதுவாக வராங்க பொம்மையை தூக்கிட்டு. அப்படியே உளுந்து வீல் அடியில் போயிடுது. கோயம்புத்தூர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். அது சேலம் வரையும் தானே போனேன். எல்லாரும் நினச்சிருப்பாங்க பைத்தியக்காரி அப்படின்னு. தூக்குனா வரும். 2 பேகு இதெல்லாம் தூக்கிட்டு வந்தேன். நானே இதில் உட்காந்துட்டு இருக்கேன். யார் அவனுங்க 2 பேரையுமா? பைத்தியம். யார் அவனுக்கு கால் அந்தல கற்று கொடுத்தா? ட்ரெயின் கிளம்ப கூட இல்லை, அதுக்குள்ளே மேலாந்துட்டேன். இதெல்லாம் ட்ரெயினில் போனால் ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். மூஞ்சி காட்டு. ட்ரெயினில் போனால் செம்மையாக தூங்கலாம். ஓப்பன் ட்ரெயின். பஸ்ஸில் போனால் இல்லை, இல்லை உன் காரில் கூப்பிட்டு போனால் தூங்க முடியாது. காரில் போய் நீ தூங்குனதே இல்லைல்ல. ஆனால் நீ திட்டிகிட்டே இருப்பல தூங்காதுன்ட்டு. ஃபோனில் ஃப்ரீயாக தூங்க எவனும் திட்டுவாங்க. ட்ரெயினில் கூட தூங்க மாட்டான். வச்சதுன்னா 4 மணி நேரம் எப்படி தான் போதோ. ஜாலியாக போவோம். இது சமோசா வச்சுக்குவாங்க, அது சாப்பிடலாம். டிஃப்ரெண்ட்டாக நிறைய வரும். டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். வடையும் சிக்கன் செம்மையாக இருக்கும். ஈரோடில் போகணுன்ட்டா ஒன்றுதான். ஈரோடுலையா? ஆனால் அதுக்கு லாஸ்ட்டில் கொண்டு வந்து கிடைச்சிது. எவனும் வர மாட்டோம். இறங்கி போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க. ட்ரெயின் எடுத்துருவாங்க. எடுக்க மாட்டாங்க, இங்கே தான் இருக்குது. சூச்சு போயிருப்பானுங்க எவனாக நைட்டு. இல்லைடா, பண்ணி பாரு. மடிமையில உட்கார வச்சு போய் மடிமையிலே ஒன்னால எவன் உட்காரப்பான். இரு இன்னைக்கு வந்து 2 சீட்டு வேணும். இந்த வழியாக போனா லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல உங்க ஒப்பனை மாதிரி ஒருத்தன் உட்காந்துருக்கிறான். அவன்கிட்ட எல்லாம் கொடுத்து கிடைக்கிறது. பாரு நம்ம அப்படி எல்லாம் அப்படி இருக்கு. நினச்சி பாரு. இங்கே பாரு குண்டு போயில நல்லா கொழு வெளி அடிச்சு எல்லாரும் குழந்தை பாண்டா தான். பாண்டா குழந்தைங்களே சாப்பிடும். பூனையும் சாப்பிடும். பூனை என்ன மாதிரி குண்டு இருக்காதுல்ல? இருக்குமே, நம்ம ஊர்ல இருக்கு ஒரு எருமாடு குழந்தை. இல்லடா, எனக்கு இப்பெல்லாம் அதை தான் யோசிக்கிறேன். ஊரமத்துக்கான கடிச்சிக்கிறது வச்சு கண்ணமே சாப்பிட்ற அளவுக்கு கடிப்பேன், கில்லுவேன், அழுவுறது சுகமா வேடிக்கை பார்ப்பேன். இப்போ அதெல்லாம் எனக்கு வரப்போது நிறைய பயமா இருக்கிறேன். அதே மாதிரி தான் இருப்பேன் நான். இல்லை சீரியஸாக மாறணும். செத்துருவேன். நீ இருக்கிறதுக்கு செத்துருவேன். அது இல்லை, இது என்ன சொல்றது, மற்ற குழந்தைங்கிட்ட பண்ண மாதிரி ஏன் நம்ம குழந்தைங்கிட்ட உட்காந்து கிள்றது, அழுவு வரும்போது அந்த பிள்ளைகளையும் வேடிக்கை பார்க்க இதெல்லாம் பண்ணணும். சொரி இது இருக்குல்ல.
வா, காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வாடா. ஏய், என் வயிற்றுல உன் புள்ள வளர்றதுக்கு நீ கொடுத்து வச்சுக்கணும். ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இந்தா வாடா. தொட்டு கும்பிட்றியா இல்லையா? கல்யாணத்துக்கு மோன நான் உன் காலில் ஒன்று புடி வா. இல்லைன்னா வழி விட மாட்டேன்டா. சாக போறேன் இங்க ஒருத்தன். ஏய், ஆல் தி பெஸ்ட்ரா. இன்சூரன்ஸ் இல்லல்ல உனக்கு? இன்னும் இப்ப வந்து அப்படியே அடிச்சு போ, நான் இன்சூரன்ஸ் வச்சுப்பேன். பரவாயில்ல, அப்படின்னு இல்லை, ஜாலியா இருக்கும். சொல்லிட்டீங்க. சரி 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 அப்படின்னா பிரச்சனை இல்லை. சரி சரி அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்படின்னா ஓய்ட்டு வந்துட்டேன். பார்த்தேன். சரி. நான் வந்துடுறேன். இப்போ ஜோலாபத்தில் கிட்ட வந்துடுச்சு. அப்படியே ஒன்றா வரோம். வழி விட மாட்டேன். இறங்கி போ. ஃபுட்போர்ட்லாம் அடிக்கூடாது. இனிமேலாம் வழி விட முடியாது. 5 லிட்டரா? Finally we reached Jolarpet. North Indian say Jolarpet. English say Jolar. JTG. Jolarpet junction. எல்லா ஸ்டேஷன்லயும் வந்துட்டு சேலம் ஸ்டேஷனு, சேலம் ஜங்ஷன். சரி ரோடு நிறைய ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்கும். சில இடத்துல மட்டும்தான் ஜங்ஷன் இருக்கும். அதுதான் அதில் ஒன்று தான் சேலம் வந்து சின்னது. இங்கே வந்து 10 இங்கே வந்து 10 ஸ்டேஷன் இருக்கு. அது இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து இந்த பிளாட்ஃபார்மில் எலியை பார்த்து, சொமோசா பார்த்து, அப்புறம் பாட்டியை பார்த்து, சின்ன வயசுலேருந்து. அப்புறம் நான் காலேஜ் போனதும் இந்த ரூட்டில் தானே, சென்னைக்கு இந்த ரூட்டில் தான் காலேஜ் போகணும். காலைல 5 மணிக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த வடக்கன்ஸ் வந்த அப்புறம் தான் ட்ரெயினே வெறுத்துட்டேன். இப்பயும் தான் கேவலமாக இருக்குது. இனிமேல் சொல்லு, ட்ரெயினில் வருவேன். ரிசர்வ் பண்ணிட்டு பார்ப்போம். அது போகும்போது ரிசர்வ் பண்ணிட்டு போகலாம். அப்பயும் இந்த வடக்கன்ஸ் சொல்ல இருக்கா இல்லையான்றது தெரியாது. பணக்கார வடக்கன்ஸ் சொல்ல டிக்கெட் புக் பண்ணாமல் அதில் ஏறிப்பாங்க. இருக்கிறதுலே அழகான ஸ்டேஷன் எங்கூர் ஸ்டேஷன் தான். பார்த்தியா, இப்படி பார்த்தா ட்ராக்கு, இப்படி பார்த்தா வயிற்று இல்லை, அது ரூமா மட்டும்தான். இந்த பூனை பைத்தியம் குன்றாதடி. அதை படிக்கிறதுல இறங்க வேண்டாம். இங்கே பாருங்க, பி பார்த்தா ஸ்டேஷன், பி பார்த்தா மலை, ஹோட்டல், பி பார்த்தா ஹோட்டல். இது வந்து ஹோட்டல் கடை தெருவுன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா வந்து பசியாக வீட்டில் இருந்தாங்கன்னா எங்கள் தாத்தா வந்து இங்கே வந்து ஸ்டேஷனில் இங்கே ஒர்க் பண்ணுவார். இங்கே தான் எங்கள் தாத்தா வந்து இங்கே தான் வேலை செஞ்சார். அதுதான் அவரோட ஸ்டேஷன் ஏரியா. அங்கே வேலை பார்த்துட்டு
5 ரூபாய்க்கு 10 பரோட்டா வாங்கிட்டு போவார் இங்கே. 5 ரூபாய்க்கு 10 பரோட்டா? ஆமாம், அப்படி தான் எங்கள் அம்மா ஏதோ சொல்லும். 10 பைசா கொடுத்தாங்க, பாக்கெட் ஃபுல்லாக சாக்லேட் வாங்கணும் அதாவது சொல்லும். இங்கே தான் அவங்க தாத்தா இருப்பார். இங்கே வந்துட்டு அது 5 பைசா கொடுப்பாராம். ஸ்கூல் இது இந்த சைடு தான் ஸ்கூல் இருக்கும். அம்மா ஸ்கூலுக்குலாம் போனாங்களா? ஆமாம். ஏன்டி இல்லடா, மோஸ்ட்லி ஸ்கூலுக்கே போக மாட்டாங்களே. நான் கிட்ட உண்மை என்ன வரைக்கும் படிச்சிருக்காங்க? ஸ்கூல் முடிச்சுட்டு தெரியாது, பெத்தவங்க பிறந்த நாள் கூட தெரியாது. நாய் இந்த நாய் அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா எங்கள் தாத்தா வந்துட்டு அப்போவே ரொமான்டிக்காக ட்ரை பண்ணியிருக்காரு. நம்ம புள்ள பார்க்குற எல்லா நாளும் அவங்களுக்கு பர்த்டே தான் சொல்லி டெய்லி எங்கள் அம்மாவுக்கு வந்து ஸ்வீட்டு சாக்லேட் வாங்கி கொடுத்து பர்த்டே கொண்டாடிக்கிறாரு. உங்க அப்பா? ஆமாம். இவளுக்கு அதெல்லாம் தெரியாது. மாபுஜன் அது அதெல்லாம் சொல்லி கொடுக்கல. இதெல்லாம் இந்த நாய் என்கிட்ட ஒரு தடவை கூட பண்ணதில்லை. இவ கிட்ட யார் பண்ணுவா? என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பண்ண நாயா இருக்குது. அப்போ உட்கார முடியாது உனக்கு. எனக்கு ஆசையாக இருக்கு. எனக்கு ட்ரெயின், சிஎன்ஜி பஸ்ஸு, சிஎன்ஜி கார் ஓட்டு சிஎன்ஜி பஸ்ஸில் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. நினச்சி பாரு, சிஎன்ஜி பாதிலே நின்றுமா, அதை ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு பஸ்காரன் பெட்ரோல் பங்க் போய் மணிக்கணக்காக நிற்பான். ஜாலியாக இருக்கும். அங்கே இருக்கும் வாய் என்ன வாய் எனக்கு? ஏன்னா நீ வண்டி எங்கேயாவது போய் செத்துரும் பண்ணதாலாம் எவன்டி ஒன்றெல்லாம் பெத்தான். குச்சி வாங்க அப்போ தான் சாப்பிட்றேன். ஒயிட் வாங்கலாமா இல்லை பிளாக்? பஸ் எடுக்கிறாங்க. ஒயிட் வாங்கலாமா சாக்லேட் வாங்கலாமா? ஒயிட் இல்லடி, அது பேர் வெண்ணிலா. ஒயிட்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கு. ஒயிட்னு கலரே இல்லை. பஸ் எடுத்துட்டாங்க. உன் 10 ரூபா ஐஸ்கிரீம் கோசம் ஒரு பஸ் போச்சுடி. நீ நட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு நடந்து போ. நிக்கிது உனக்கு நிக்கிது. கண்டக்டர் யாருங்க ஒப்பனா? அங்க பாரு அவ்வளோ கிரௌடு ஏறாருங்க. இப்ப நீ நின்றுட்டு போ. அந்த பஸ்ஸே ஒன்றும் இல்லை. அம்மானு வாய் அடிச்சுன்னா வந்துடும். அம்மானு வாய் அடிச்சுன்னா வந்துடும். வாயில் நாளைக்கு ரெஸ்டே கிடையாது. நிறைய வேலை. மாங்காய் அடிக்கிற வெயில் அடிக்கல பாத்தியா? அனல் அடிக்குது முண்டா. அனல் அடிக்குது. எங்க ஊர் வந்து நெருப்பு. வெயில் இருந்தா கூட பரவாயில்ல, ஊம வெயில் இருக்க கூடாது. இங்க இருந்து ஊம வெயில்னு வாங்க. இந்த சைடு மூங்கில் தோட்டம் இல்ல தையல் தோட்டம். மூங்கில் இந்த சைடு வாழை தோட்டம். நடுவுல ரோடு, அதுவும் தனியான ரோடு. நீ கிராமத்தான்லாம் சொல்லிடாது. நான் கிராமத்தான் தாண்டி. இங்கே பாரு மாடு இருக்குது, மாட்டு குட்டி இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குதுல்ல. காது காட்டிட்டு இருக்குது. கருப்பு கலர்ல இருக்குது பாரு. அந்த தாத்தா பார்த்தியா, சுற்றி 4 மாடு, பெரிய பெரியசா புளிய மரம், நல்ல ஒரு கைத்து கட்டில், ஒரு கொட்டாய். கவலைப்படாத, அழகாக தம்முன்னு ஏதோ அந்த மாட்டு கொட்டாய் தான் உனக்கு வீடு. இதான் வந்துட்டு அவர் அதுக்குள்ள என்ன ஃபஸ்ட்டாக வராரு. எங்களை பிக்கப் பண்ண வண்டி வந்துருச்சு. நாங்கள் வண்டியில் போகிறோம். பாய்.